குரு வாழ்க, குருவை துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இந்த 2025 வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 1.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்ன அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா, ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள். அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மிதமிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம். ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார், கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தான், நல்வினை தீவினை. இதை பார்த்தீங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு. உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர். அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார், ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார். அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம், ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார். கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்திலே கெடுத்துருவார். உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது, துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படைய செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரிய செய்து அதற்கு ஏற்றார் போல் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் கேது பகவான். இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு கேதுக்கின் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம். அந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது. அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய 1.5 வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் சிம்மராசி காலப்புருஷனின் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் என்ன நடக்க இருக்குது, ராகு கேது பயிற்சி நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா? அப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, எதிலும் தனித்து போராடக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே உண்டு. ஆமாம், சிங்கம் எப்படி தனியாக வளம் வருதோ, காட்டுக்கே ராஜாவாக இருக்கோ, அதுபோல் நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தனித்தே ஹேண்டில் பண்ணுவீங்க. கூட ஆள் இருந்து தான் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் நிற்கிறதே ஒரு 100 பேருக்கு சமம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆளுங்க நீங்கள். துணிச்சல், தைரியம் உடையவங்க. ஆமாம், நிர்வாகத்திறன் உடையவங்க. அரசியல் அமைப்புகளில் இருந்தீங்கன்னா பொறுப்புகளில் இருப்பீங்க. நிர்வாகம் அரசியல் அமைப்பில் அரசியல் நல்ல அற்புதமாக வரும். அரசு பணியில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய நிர்வாகியாக இருப்பீங்க.
அதுவும் குடும்ப பெண்மணிகள் அப்படிங்கிறவங்க, அதாவது சிம்ம ராசியாக இருந்தால் அந்த வீட்டில் அவங்களோட ஆட்சி தான் நடக்கும். அவங்க தான் நல்ல முடிவுகளை எடுப்பாங்க. அவங்க முடிவை தான் மற்றவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தர்ம காரியங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உள்ள குணம். அதே போல் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு. கௌரவம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. உங்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தருதுங்க. நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருது. எப்படி தருது அப்படின்னா, ராசியிலேயே கேது பகவான் வந்து அமர்றார். ராசியிலே கேது அமர்றது நல்லதா அப்படின்னா, கொஞ்சம் ஆழ்மனம் சார்ந்த சிந்தனைகளை அதிகப்படுத்துவார். அதே நேரத்தில் என்னென்னா சின்ன சின்ன குழப்பத்தையும் கொடுப்பார். குழப்பம்னா என்னென்னா, நீங்கள் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிற வரையும் குழப்பம் உங்களை தொடாது. இதை விட்டு விலகினீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பம் வரும். அப்போ என்னென்னா, வாரம் சங்கடஹர சதுர்த்தி நாட்களில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் கேது அப்படிங்கிறவர் ராசியில் அமர்ந்துட்டாரே நிறைய விஷயத்தை கெடுத்துருவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவார். உள்மனம், அதாவது எப்படின்னா வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்தை விட உள்நிலையை வந்து ரொம்ப எலாபரேட்டாக விரிச்சிருவார், ரொம்ப அகலப்படுத்திடுவார். நீங்கள் எப்படின்னா வெளியில் பெரிய கோட்டை கட்டக்கூடிய திறமை இருக்குது இல்லையா, இப்போ உள்நிலையிலையும் ஒரு கோட்டை கட்டுறதுக்கான வழிகளை அவர் கொடுப்பார். அது எப்படி கொடுப்பார் அப்படின்னா, புரிதலை அதிகப்படுத்துவார், மனம் சார்ந்த புரிதல்களை அதிகப்படுத்துவார். ஆமாம், ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைப்பார். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெளிவுபடுத்துவார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அதே போல் ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை தேர்வு பண்ணி போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் அருமையான ஒரு விஷயம். யாத்திரைகள் போகிறது, ரொம்ப வயசானவங்க யாத்திரை போயிட்டு வர்றது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்குது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வை ரொம்ப அற்புதம். வெறும் ராகு மட்டும் இருந்தார் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் கலகமாக தான் இருந்திருக்கும். குரு பார்வை பார்த்துட்டதுனால மாற்றம் அடைஞ்சிருச்சு, புனிதம் அடைஞ்சிருச்சு. என்ன நடந்துருச்சு அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது. கூட்டு தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் கப் அடிப்பீங்க, நல்லா ஜெயிப்பீங்க. சூப்பர், மிகப்பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கமிஷன் தொழில்களில் நல்லா போடு போடுவீங்க, நல்ல வருமானத்தை எடுக்கலாம். குரு வேற லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி பிஸ்னஸ், அதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறதுனால கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி துறைகளில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ சேல்ஸு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. பயணங்கள் ஏற்படும், நல்ல பயணங்கள் உண்டு. திருமண சுபகாரியங்கள் நடக்கும். ஆமாம், சுபகாரியங்கள் நடக்கும். அடிக்கடி பார்த்திங்கனாக்க பயணங்கள் வெளியில் போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் ஆதாயம் பெரிய லெவலில் உண்டு. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் அப்படிங்கிற ராகு கேது பயிற்சி ஒரு யோகமான பயிற்சியாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.